எவ்வளவு ஆச்சுப்பா? 2 ரூபா சார். அண்ணே குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கடையந்தில்லம்மா, உள்ள கேளு. ஆட்டோ. அண்ணே குடிக்கிறது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. தண்ணியா? கிளாஸ்ல எல்லாம் தண்ணி கிடைக்காதுப்பா. வேணா பாக்கெட்ல வாங்கிக்க. பாக்கெட்ல தண்ணி ஊத்தினா ஒழிவிடுங்க, கிளாஸ்ல கொடுங்க. ஏய் என்ன கிண்டலா? இல்லண்ணே. எந்த ஊரு? கிராமம். புழைக்க வந்துக்க சார். 1 ரூபா கூட தண்ணி தரேன். 1 ரூபாயா? ஊர்ல 8வது 10 கூட தண்ணி கிடைக்கும். நீங்க 1 ரூபாய்க்கு என் பாக்கெட்ல தண்ணி ஊத்துறீங்களே, நியாயமாண்ணே? ஏய் போடா டேய் போடா. கொடுங்கண்ணே. வந்துட்டானுங்க. எப்பா 1 பாக்கெட் கோல்ட் ஃப்ளே கிங் சைஸ் விடு. அண்ணா முதல்ல கொஞ்சம் தண்ணி கொடுங்க, தாகமா இருக்கு. ஏய் நீ அடி வாங்க போற. உன் பிரச்சனை என்னப்பா? குடிக்க தண்ணி கேட்டா பாக்கெட்ல தரங்கறாரு. பாக்கெட்ல தண்ணி ஊத்தினா ஒழிவிடும் இல்லைங்க, அதான் கொஞ்சம் கிளாஸ்ல கொடுக்க சொல்லுங்கண்ணா. உனக்கு எந்த ஊரு? கிராமம். இங்க எதுக்கா வந்த? தாகம் எடுத்துச்சு, தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். கிராமத்துல இருந்து மெட்ராஸுக்கு தண்ணி குடிக்க தான் வந்தியா? இல்ல நான் வேலை தேடி வந்தேன். எது வரைக்கும் படிச்சிருக்க? +2. ஒரு டாக்டர் வேலை காலியா இருக்கு, சரியா? +2 வரைக்கும் தானே படிச்சிருக்கேன், டாக்டர் வேலையா? 8ஆம் கிளாஸ் படிச்சாலே சிட்டியில் டாக்டர் வேலை பார்க்கலாம்ப்பா. போலீஸுக்கு தெரியாம கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும், முடியுமா? போலீஸ்னா வேணாம், வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேண்ணா. உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? கிராமத்துல பந்தயத்துல ஓட்டிருக்கேண்ணே. டபுள்ஸ் அடிப்பியா? ட்ரிபிள்ஸ் அடிப்பேண்ணே. உனக்கு வேலை கிடைச்சாச்சுப்பா. என்ன வேலைண்ணே? நீ என் சைக்கிளுக்கு டிரைவர். சைக்கிளுக்கா? 3 நேரம் சோறு போடுவேன். பாத்ரூம் பிரச்சனை எல்லாம் கார்பரேஷன் கக்கூஸ்ல வச்சுக்கணும். தங்குறது தூங்குறதெல்லாம் லைட் ஹவுஸ்ல வச்சுக்கணும், ஓகேயா? என்ன சரிங்க. யோசிச்சா ஒத்துக்குவியா? சிட்டில இப்படி யோசிச்சா பெரிய பிரச்சனை ஆயிருப்பா. வா டியூட்டில ஜாயின் பண்ணு, கம் ஆன். சரிங்க. டேக் தி வெஹிக்கிள். என்னங்கண்ணா? கடையை ஒழுங்கா பாத்துக்க, கடன் கொடுக்காத. சரி, என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன பாத்து? அண்ணா நான் வாழ்க்கையில உயரணும் அண்ணே, நீங்க ஏதாவது பெரிய மனசு பண்ணி எனக்கு உதவணும். வாழ்க்கையில உயரணும். ஒரு எம்ஜிஆர் ரேஞ்சுக்கு ஒண்ணு உயர்த்தினா போதுமா? அதெல்லாம் பேராசண்ணே, அதுல கால்வாசி போதும். அதெல்லாம் என்னால முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா மனசு வச்சா தான் முடியும். அது சரி, ஒந்தல எடுத்து எழுதுறவன் நான் இல்லையே. நான் வேணா அந்த நிக்கிற கப்பலை உன் பேரு கிரே முடிச்சு தரட்டுமா? இதனாலதான் தமிழை உருப்படுறது இல்ல. எதனால? கை கட்டுறியே, கையெடு கையெடு. அண்ணா சுத்தி பார்க்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்கண்ணே. வா, எங்க கூட்டு போகணுங்கிற? ரொம்ப நாளா சினிமா ஷூட்டிங் பார்க்கணும்னு ஆசைண்ணே. ஷூட்டிங் தானே? சிட்டில நமக்கு இல்லாத ஷூட்டிங்கா? வா, அசத்திடுறேன். கூடவே வந்துரு. அண்ணா வணக்கண்ணா. இந்த பாரு, ராஜசுந்தர மாஸ்டர். ரோசா கை நீட்டாதடி, சும்மா பார்த்தா போதும். தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணே, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப நாள் ஆள காணோம்? வெளியூர் போயிருந்தேன். வேற ஏதாவது? ஆஃப் பாயில் ஆம்லெட். நம்ம ப்ராக்ஸிக்கு இட்லி பார்சல் கட்டிடுங்க. சரிங்க தம்பி. 2 கிளாஸ் தண்ணி கொடுத்துருப்பா. டியூட்டி ஜாயின் பண்ண அன்னைக்கே ஓவர் டைம் பார்த்துருக்கேன். இந்த புடி வச்சுக்கோ. பணம் தேவைன்னு சொன்ன, பர்ஸை புடி. காலையில் டியூட்டிக்கு வந்துடுற முதலாளி. காலையில பார்ப்போம். என்னண்ணே வெளியில உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள உட்கார முடியல தம்பி, அதான். நீங்க உட்காரலாம், நான் உள்ள போய் தானே ஆகணும். குட் நைட். என்னடா பிராக்ஸி, உனக்கு உள்ள இருக்க பிடிக்கலையா? நமக்கு நேரம் புதுசா சாப்பிடு. எவன் பேரையோ கின்னஸ் புக்ல போடுறான், உன் பேரை போட மாட்டேங்கிறான். என்னன்னா ரொம்ப வருஷமா நீயும் தூங்காம அடுத்தவனையும் தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கே, இதென்ன சாதாரண சாதனையா? உங்களுக்கு காசு தானே முக்கியம், அதுக்காக தானே வெளியே போறீங்க. வெளியில போனாலும் தண்ணி அடிக்கிறீங்க, ஏதோ வீட்டுக்குள்ள வந்தாலும் தண்ணி அடிக்கிறீங்க. எதுக்கும்? இது பாரு, மத்தவன்லாம் சந்தோஷத்துக்காக தண்ணி அடிக்கிறான்.
நான் தூங்குறதுக்காக தண்ணி அடிச்சிட்டேன். தூங்க வேண்டியதானே, தூங்க எங்க வேண்டியதானே. தூங்குறது? பிளாக் லேபிளே பவர்லாம் பண்ணிட்டியா? 5 ரவுண்ட் அடிச்சாலும் தூக்க வர மாட்டேங்குது. மேற்கொண்டு காம்போ சாப்பிட வேண்டியதா இருக்கு. இந்த பாரு, நம்ம வீட்லயே நிம்மதியா தூங்குறது அந்த 2 பொம்மை தான். ஒரு நாளைக்கு அது வந்துச்சு ஓன்னு கத்த போகுது. நான் பேசுறது உங்களுக்கு அப்படி இருக்கா? உங்களுக்கு என்ன, நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். நீங்க பாத்தீங்களா? ஒரு வயசு பையன் வீட்டுக்குள்ள வர டைம் பாத்தீங்களா? திருட மாதிரி பாதி ராத்திரிக்கு மேல வரான். சரி வந்தானே, అమ్మ పేసికిட்டு இருக்கே. ఎందుకు ఏమిటి ఏమిటది అడగాలి కదా? అడగడు, నాకు తెలుసు. ఇదంతా నా కర్మ, నాకు తెలుసు. எல்லா வீட்லயும் சன் டிவி, ஸ்டார் டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு குழந்தை கூட தூங்கி இருப்பாங்க. நம்ம வீட்டு ஜெமினி டிவி மட்டும் தான் ஆஃப் பண்றதே கிடையாது. ఎందుకు ఏమిటిன்னு ஃபுல் வால்யூம்ல கத்திட்டு இருந்தா மனுஷன் தூங்க வேண்டாமா? நீ வேணா பாரு, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம மேல கேஸ் போட போறான். போடட்டுமே, கேஸ் போடட்டுமே. என்ன 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 சொன்னீங்க? ஏன் பேரு? ஏப்பா, ஒரு புருஷன் முண்டாட்டி ராத்திரியில சத்தம் போட்டு பேசுறது பிடிக்கலனா பக்கத்து வீட்டுக்காரன் வேணா டேப் ரெக்கார்டர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி இன்சல்ட் பண்ணலாம். ஆனா ஒரு புள்ள பண்ணக்கூடாது. ஏப்பா உங்க அம்மா இப்படி இன்சல்ட் பண்ற? நான் ஒன்னும் இன்சல்ட் பண்ணலப்பா. பாட்டு கேட்கணும்னு தோணுச்சு. அங்க சத்தம் அதிகமா இருந்தது, அதனால எங்க சத்தம் அதிகமாச்சு. நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுல என்ன இல்ல? ஏன் இப்படி வெளியில சுத்துற? உனக்கு என்னதான் வேணும்? தெரியலப்பா. ப்ராமிஸ் எனக்கு என்ன வேணும் தெரியல. நானா கண்டவனும் வெளில சுத்துறேன்னா, கிளப்புக்கு போறேன்னா, ரேஸுக்கு போறேன்னா, எனக்கு அதெல்லாம் வேணாம் முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு என்ன வேணும்னு தெரியல. நான் உங்க பணத்தை எப்படி செல்லப்பட்டது கூட தெரியலப்பா. அதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கிறதாப்பா உங்க அம்மாவோட கவலை. அதான் எனக்கு தெரியலையாப்பா. இப்போ உடனே வெளியில விட்டீங்கன்னா இங்கேயா வேலை பார்த்து மாசம் 4000-5000 சம்பாதிப்பேன், நிம்மதியா தூங்குவேன். ஆனா உங்களுக்கு கௌரவ குறைச்சல் ஃபீல் பண்ணுவீங்க. ஏய் வாய மூடுற. இப்ப என்ன கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி பெருசா பேசிட்டு இருக்க? ஏன்பா என்ன உங்க கௌரவத்தை குறைச்சிட்டு? முதல்ல இந்த ஆனந்த உதச்சு வெளியில துரத்துனா தான் நீ திருந்துவ. அப்பா அவன் மேல எந்த தப்பும் இல்ல. டேய், இந்த வீட்டுல எத்தனை கார் இருக்கு? எல்லாத்தையும் விட்டு ஏடா பைத்தியக்கார மாதிரி சைக்கிள் சுத்திட்டு இருக்க? அப்பா நான் இன்னும் கார்ல தான் போறேன். இங்க இருந்து போகும்போது கார்ல தான் போறேன். ஆனா அதை எங்கேயோ நிறுத்திட்டு சைக்கிள் சுத்துறியா? எனக்கு தெரியாத நினைச்சியா? டெய்லி சாப்பிடுறியா? என்ன இடம்? பாண்டி பஜார், கைந்தி பவன். ஆமா, பாண்டி பஜார்ல 30 கோடி ரூபாய்க்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்காக கடைக்கால் பூஜை நடத்தின. நீ அதே பாண்டி பஜார்ல கையேந்தி பவன்ல உட்காந்து பிச்சைக்கார மாதிரி கையில வாங்கி சாப்பிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? குடிக்குது சாப்பிடுறேன். ஏது இட்லியா? அங்க சாப்பிடுறதுப்பா. வாய மூடுற. உன் பிராக்சி என்ன ஜாதிடா? எதுக்குப்பா? அது என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கா. அதுக்கு போய் புளிச்ச மாவுல சொல்ற இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்து அது இப்ப ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட மாட்டேங்குது. கேட்டா நீ என் கௌரவத்தை காப்பாத்துறங்கிற. ஏய், நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ்ல என்ன பேசுறா தெரியுமா? என்னப்பா பேசுற? முதலாளி பயங்கரமான கஞ்சன் இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு செலவு பணம் தர மாட்டான் போல இருக்கு. பாவம் அவன் சைக்கிள்ல வந்து கையேந்தி பவன்ல இட்லி வாங்கி சாப்பிடறான்னு பேசுறான். இதான் கௌரவத்தை காப்பாத்த லட்சணமா? வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அவங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கி கொடுத்து ஹோட்டல்ல சாப்பிட சொல்லுங்க, பேச மாட்டாங்க. விஸ்வா லொல்லு பேசாத, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். சரிப்பா, இப்ப நான் என்ன பண்ணணும்? என் கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி நடந்துக்குப்பா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு உங்க கௌரவத்தை காப்பாத்தல. நிச்சயமா. சரிப்பா, நாளைக்கே காப்பாத்துறேன். Thank you. Good night. ஹலோ அப்பா, நான் விஸ்வா பேசுறேன். சாரிப்பா, நைட் ரொம்ப கோவத்தில் உன்னை கண்ணபண்ணான்னு திட்டேன், மன்னிச்சுக்கப்பா. நான் காலையில் இருந்துச்சு ஒரு ஃபீலிங்கில் உன்னை தேடிட்டு இருந்தேன். அம்மா காலையில் எங்கே போனேன்? நான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி வந்துட்டேன்ப்பா. இப்போ நான் டெல்லி ஏர்போர்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். எங்க? டெல்லியில இருக்குப்பா. எதுக்கு போன நீ? அப்பா, நேற்று ராத்திரி நீங்க தானே சொன்னீங்க உங்க மரியாதை காப்பாற்ற சொல்லி. தமிழ்நாடோட தலைநகரத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு உங்க மரியாதை காப்பாற்றத்தை விட இந்தியாவோட தலைநகரத்துல ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக உங்க மரியாதை காப்பாற்றலாம் டெல்லிக்கு வந்திருக்கப்பா. காப்பாத்துப்பா, நல்லா காப்பாத்து. அப்பா, நான் காரை ஏர்போர்ட்ல விட்டு வந்துட்டேன். ஆனந்தும் டெல்லி கூட்டி வந்துட்டேன். யாராவது அனுப்பி காரை எடுத்துக்கோங்க. ஆமா, நீ காரை கொண்டு போய் நிறுத்திட்டு போயிரு. நான் ஏர்போர்ட் மேனேஜர்கிட்ட போய் என் பையன் மரியாதை காப்பாத்துக்கா டெல்லி போயிருக்கான் அப்படின்னு சொல்லி என் மரியாதைக்கு எடுத்துக்கணுமா? அது அங்கேயே நிக்கட்டும்பா. சரிப்பா, நம்ம நாடு, நம்ம ஏர்போர்ட், நம்ம காரு. திரும்பி நான் மெட்ராஸ் வரதான் போறேன். அப்ப நான் கார் எடுத்துக்கிறேன். வேற ஒன்றும் இல்லப்பா, வச்சிடுவா. பை. என்னது, நான் ஹிந்தியில பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? போங்கடா. அச்சா, அனாவசியமா பேசி வாய் வலிச்சது தான் மிச்சம். விஸ்வா, சீக்கிரம் வாப்பா. இங்க ஹிந்தியில பேசினா யாரும் பிடிக்க மாட்டேங்குது. எக்ஸ்கியூஸ் மீ, தமிழ்நாடு? இல்லங்க, இது டெல்லி. நீங்க தமிழ்நாடு? நான் மனுஷன். எக்ஸ்கியூஸ் மீ, ஏதோ கேட்க வந்துட்டு ஒண்ணுமே கேட்காம போறீங்க. இல்ல, நீங்க தப்பா பேசுறீங்களே. அது வேற ஒண்ணும் இல்லைங்க, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இல்லையா? இந்த மாதிரி ரிவர்ஸா பேசினா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க, அதனால அப்படி பேசினேன். ப்ளீஸ் சொல்லுங்க. நான் தமிழ்நாடு. பார்த்தா தெரியுது. ஆனா நாங்க எப்படி தமிழ்நாடு கண்டுபிடிச்சீங்க? தமிழ் பேசுறீங்களே. ஓ, தமிழ்ல பேசினா தமிழ்நாட்டுக்காரன் அர்த்தமா? ஏன் ஆந்திராவில் தமிழ் பேசுகிறார்கள், டெல்லியில் தமிழ் பேசுகிறார்கள், கர்நாடகாவில் தமிழ் பேசுகிறார்கள், இல்லையா ஆனந்தம்? இல்லையா பின்ன. டெல்லியில ஆல் இந்தியா ரேடியோ கூட தான் தமிழ்ல பேசுது. அதுக்காக தமிழ்நாடுன்னு ஒத்துக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் இப்படி ரிவர்ஸா பேசுறீங்க? நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. பையன் இருக்கானே,
அவன் 10 வார்த்தை பேசினான்னா அதுல 5 வார்த்தை ரிவர்ஸ்ல இருக்கும். 5 வார்த்தை பேசினான்னா அதுல 2 வார்த்தை ரிவர்ஸ்ல இருக்கும். இப்ப சைலண்டா இருக்கான், டோட்டலாவே ரிவர்ஸ்ல இருக்கான்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க. நாங்க தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கலைக்குழு வந்திருக்கோம். ஓ, கரகாட்ட குரூப்பா? இந்த பொண்ணு நம்மளை மறக்க மாட்டாங்க. மறக்காதது மட்டும் இல்ல விஸ்வா, மனுஷனாவே மதிக்க மாட்டான். தெய்வமா மதிக்கிட்டோம். தெய்வம் எல்லாம் இப்படியா உருவாகுது?